இவன் சிறைச்சாலையில் இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இந்த பெரிய பொறுப்பை இவன் கையில கொடுத்தா அவன் எளிதாக ஹேண்டில் பண்ண யோசேப்பால முடியும் என்பதை பார்வோன் அறிந்து கொள்ளுகிறான். எப்போ அறிந்து கொண்டானோ அப்பொழுதே அவன் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போய்விட்டது. கவனிங்க, பார்வோனுக்கு நம்பிக்கை வரல. இவன் கையில இந்த பொறுப்பை கொடுத்தா இவன் நல்லா செய்வான் அப்படின்னு பார்வோனுக்கு நம்பிக்கை வரலன்னா சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லிட்டு திரும்பவும் யோசேப்பு ஜெயிலுக்கு தான் போயிருக்கணும். ஆனால் அவன் யார் என்பதையும் எதற்குரியவன் என்பதையும் பார்வோன் அறிந்து கொண்ட போது அவன் திரும்ப சிறைச்சாலைக்கு செல்லவில்லை, மாறாக சிங்காசனத்துக்கு சென்றான். புரிகிறவங்க சத்தமா ஒரு வழியிலேயே சொல்லுங்க. நான் சொல்றேன், நீ யாருன்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும் சிஸ்டர். நீ எதற்குரியவன் உங்களுக்கு முதல்ல தெரியணும். உலகத்து ரெண்டாவது தெரியட்டும். நான் யாரு, எனக்கு கிருபையினால எனக்கு தெரியும் நான் யாருன்னு. எதற்காக கர்த்தர் என்னை அழைச்சார்னு தெரியணும். என் மேல இருக்கிற அழைப்பு என்னன்னு கிருபையால் எனக்கு தெரியும். என் மேல இருக்கிற அபிஷேகம் என்னன்னு கிருபையால் எனக்கு தெரியும். எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்ன என்பது எனக்கு கிருபையா தெரியும். இது எப்போ தெரியும்னா, நான் அடுத்த கட்டத்துக்கு செல்ல செல்ல செல்லதான் இதை குறித்து என்னால் அறிந்து கொள்ள முடியும். நான் அறிந்து கொள்வது மட்டுமல்ல, மற்றவர்களையும் கர்த்தர் அறிந்து கொள்ள கர்த்தர் வைப்பாரு. அறியணும். உங்க கூட இருக்கிறாங்க. இந்த சிஸ்டர் ஒரு சாதாரணமான ஆளு கிடையாது. இவங்களை குறித்த தேவ திட்டம் சாதாரணமானது கிடையாது. கர்த்தர் இவர்களை கொண்டு செய்ய போகிறது சாதாரணமானது கிடையாது. கர்த்தர் இவர்களை கொண்டு ஏதோ பெரியதை செய்ய போறாரு. அறியணும். கர்த்தர் அறிந்து கொள்ள வைப்பாரு. எப்போ? நீங்க அடுத்த கட்டத்துக்கு செல்லும் போது.